ஆதியே துணை. எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணமுள்ள சர்வமுள்ள நிரோகிக மகான் நிராகி பகவான் ஆண்டவர்களே முக்தி பாலி. எல்லாரும் சைத்தானுக்கு ஜிப்பு போட்டுருங்க. வச்சுருக்கீங்களா சைத்தான்? பெரிய சைத்தான் இருக்கா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 32 பல்லுக்கும் ஜிப்பு போட்டு வச்சு, உங்கள் 32 பல்லுக்கும், உங்கள் நினைவுக்கு, உங்கள் எண்ணத்துக்கு ஒரே கூறி எங்கே இருக்கணும்? பேசுகிற தெய்வ வாக்கியத்து மேலே இருக்கணும். சரி, காது கேளுங்க. முதல்ல காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னாங்கன்னா, காது உள்ளவன் எல்லாத்துக்கும் காது இருக்குது. கேட்க கடவன், கேட்டுட்டு கடவன்னா நிற்கிறதுன்னு அர்த்தம். நின்று சிந்திக்கிறது. புரியுதா? யாருக்காவது தூக்கம் வருதா? இல்லையா? சரி, தோத்திரம் பாடிட்டா. இடப்பாகம் இருந்தவளும் இவளே மூலம். இடப்பாகம் இருந்தவளே இவளே இருவருக்கும் நடுவானதிவளே மூலம். அடக்கான அடக்கத்திற்கிவளே மூலம். தொடக்கான தொடக்கத்திற்கிவளே மூலம். ஆதி மூலம் அந்தம் மூலம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு ஈராந்த யுக முடிவு. ஈராந்த யுக முடிவு அப்படின்னா, இது யார் இறக்குன தீர்க்க தரிசனம்? சொல்லுங்கள். சொல்லுங்கள். பொம்பளைங்க தான் முத்திரை கொட்டையாட்ட சொல்லுங்களே. காக்கபுசன் பிரான். வேறு சௌராஷ்டிர நாயகம். அப்புறம் வேறு கரெக்ட். அவங்க இறக்கணும். எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் எல்லாம் கைவரவு ஆயிடுச்சு. இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இன்னும் அச்சிலேறதெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க இறக்குனது தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அது நம்ம அறிவிக்கப்பட்டு நம்ம சொல்கிறோம். தீர்க்க தரிசனம் முக்கியம். தீர்க்க தரிசனம் அதுக்கு தான் பேர் வச்சுருக்கிறது. எந்த சபையில் ஆகட்டும் தீர்க்க தரிசனம் அதிகமாக எடுத்து பேசுகிறதே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லுங்கள். காரணம் என்ன? ஏன் அதை படிக்கிறதில்ல? எல்லா சபையிலையும் நான் பார்த்துருக்கேன்.
ஆலயத்தில் வணக்கத்தில் உத்தரவு பண்ணுவாங்க. உத்தரவு பண்ண பிரகாரம் நம்ம தீர்க்கதரிசனம் படிக்கிறோம், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு. ஆனால் இங்கே வந்தால் சபையில் வந்தால் யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் சத்தியவேதத்தில் சொல்லியிருக்க தீர்க்கதரிசனத்தை கைக்கொள்வாயாக, தீர்க்கதரிசனத்தை கைக்கொள்வாயாக சொல்கிறதில்ல, கைக்கொள்வாயாக. எண்ணமாய் கையில் பிடிச்சி வச்சு அதை சிந்திக்கணும். சிந்திச்சா கிடைக்கும். சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம், நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை ஒதுக்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்கலனா கிடைக்காது. சிந்திக்கலனா எந்த வேதத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு கிடைக்காது, தெய்வம் கொடுக்க மாட்டாங்க. சிந்தனை அந்த பக்கம் இருந்தால் தான் கிடைக்கும். இது என்னுடைய அனுபவம். அதனால் நான் சொல்கிறேன், அந்த அனுபவத்தை நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டு சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. நான் பேசிட்டு போயிடுவோம், ராகரகமாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் உங்களுக்கு புரியணுமில்ல, புரியணுமா புரியக்கூடாதா? புரியணுமில்ல? புரிஞ்சாதானே? புரிஞ்சு நீங்கள் அதை சிந்திக்கணும். நாங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிறத சிந்திச்சிங்கன்னா அது தெய்வ பிள்ளைக்கு சொன்னதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. உங்களை சொன்னேன், முகப்பு படிக்கிறப்ப அச்சரம் அமைத்தோன்னு அறந்து போனதை கண்டு படிங்கன்னு சொன்னேன். நீங்கள் படிக்கலையே, படிச்சிங்களா? சரி. அதனால் நான் தெரிஞ்சவன் இல்லை, ஏதோ எனக்கு கொடுக்குறத சொல்கிறேன். அங்கே இருந்துட்டு பயந்துட்டா வந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர்காரங்களாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இகத்தில் ஆகட்டும் பரத்தில் ஆகட்டும், டைமிங் ஃபிக்ஸட். இதை செய்யணும் எப்படின்னா அந்த சமயம் டைமாக செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க. ஏன்னா அங்கே சாலையில் பார்க்குறேன்ல, அதனால் உங்களை நம்பி சிலதெல்லாம் பேசுகிறேன். வச்சுக்கிட்டு மறந்துடாமல் சிந்திங்க. சரி. இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இல்லைன்னா சிந்திக்கலைன்னா உளத்துறை தெய்வம் மெய்ப்போய், உளத்துறை தெய்வ மெய்ப்போய் உதட்டிலே பூ சாயம் கொண்டு. உதட்டில் சாயம் பூசிக்கிட்டால் எவ்வளோ நேரம் இருக்கும்? லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏதோ தண்ணி கிண்ணி படித்தா கொஞ்சம் நேரம் இப்படி இப்படின்னா போயிடும். அது மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க ஆதிமான்வியத்தில் அலிகளை பருவத்தில். அது சொல்லிக்கிட்டே வர்றப்ப உலகமும் மூழ்கி போச்சு, யுகப்பிரளமும் ஆச்சு. யுகப்பிரளமும் ஆச்சு அப்படின்னா யுகப்பிரளயத்தினுடைய ஆட்சி நடக்குது, நீதி தேகத்தினுடைய ஆட்சி இப்போ நடக்குது, இப்போ நடந்துகிட்ருக்கிறது. அதனால் ஈராந்த யுகம் முடிவில் தெய்வம் வந்து அவங்க தான் இறக்கணுது. அந்த ஆதி அனாதி அந்த பிரம்மமே வந்து அதை இறக்கி வச்சுருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்களா யாராவது? ஏதோ ஒரு வரி சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், ஒரு வரியாவது சொல்லுங்கள். அது இல்லை, ஈராந்த யுக முடிவு அவங்க திருக்கரத்தினால இறக்குனது. அது முக்கியமாச்சு இல்லை, விரோதத்துக்கும். அப்புறம் சந்திர சூரியனை பற்றி சொல்லியிருப்பாங்க, மண்டூகன்னு சொல்லியிருப்பாங்க. புரியவே புரியாது. அது சுத்தமான தமிழில் எளிய நடைமுறையில் இறக்கியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். அது இப்போ நடக்க போகுது. எப்போ? அதுக்குரிய காலம் இப்போ இருக்குது, நடக்குது, நடக்க போகுது. தப்பிக்கிறதுக்கு புகலிடமே இல்லை. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க இப்படியே பிரகாசமாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்களை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல. ஒரு அச்சம் இல்லைன்னா, ஒரு மனுஷனாக பிறந்தா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அச்சம் இருக்கணும். பெண்களுக்குன்னு சொல்லலை. நாங்களே பெண்கள் தான். ஆண்மை ஆகணுமில்ல. நம்ம ஆண்மை ஆனால் தானே வித்தாகும். நீங்கள் எங்களை தாண்மை வரணுமில்ல. எல்லாமே பெண்கள் தான்.
அதனால் அந்த அச்சம் வரணும். மடம் இப்போ வந்து நம்ம சம்பந்தம் வந்து ட்ரெயினில் வர்றப்ப மான்மியத்தில் ஒரு பகுதி படிச்சுட்டு வந்தார். அந்த பகுதியில் மடம் அப்படி ஒரு பிறவி இருக்குதா இல்லையா? மடம்னு ஒன்று இருக்குது. அது மடம். அந்த மடத்துலேருந்து வெளியே வந்தோம். அதான் ஒன்றா அச்சம், மடம், அப்புறம் ஞானம், பயிர்ப்பு. ஞானம், பயிர்ப்பு. ஞானத்தை பெற்றதுக்கப்புறம் நம்ம அந்த பயிர்ப்பு வேணுமில்ல. பயிர்ப்புன்னா ஒரு ட்ரைனிங், பயிற்சி. இப்போ அந்த பயிற்சி எடுக்கிறது தான் நீங்களாம் வந்திருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறத பேசி பயிற்சி எடுத்துக்கிறது. செயல்முறை கல்வி, அது செயலில் நடத்துறது. செயலில் வந்து வந்தால் தான், அறிவிக்கப்பட்டால் தான் அது செயலுக்கு வரும். அதனால் நம்ம வந்து பேசுகிறத பேசிட்டு நாங்கள் போயிடுறோம். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த வெளிநாடாக ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள். சம்பந்தம் பேசினாலும் பாருங்கள். சபையில் என்ன பேசுனாங்க, யார் பேசுனாங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் விஸ்வரூபம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. படிக்கிறப்ப அது எழுத்து, அதை வந்து நினச்சி பார்க்குறப்ப அது வார்த்தை. அந்த வார்த்தை என்னாகும்? சொல்லாகும். எப்போ சொல்லாகுன்னா சிந்திச்சிங்கன்னா தான் சொல்லாகும். சிந்தித்து, வந்தித்து, பந்தித்துன்னாங்க. இது ஒரு முறை இருக்குது. அந்த செயலில் இருந்தால் தான் அது வரும். சிந்திக்கவே இல்லைன்னா எப்படி வரும்? சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, ஆர்வம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் சிந்தித்து அங்கே நின்னீங்கன்னா தான் கொடுப்பாங்க. அதை சொல்லாக மாறும். சொல்லாக மாறுறப்ப நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அந்த சொல்லாக மாறுறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த சொல்லாக மாறணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா தூங்காமையில் இருக்கணும். முக்கியமாக அதுதான் பேச வந்தது. தூங்காமையில் இருந்தால் தான் ஈரான் தெய்வ முடிவில் தப்பிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்களாம் வெளியே இருக்கீங்க, கொரோனா வந்துச்சு, கோயம்புத்தூர் சாலைக்கு வர முடிஞ்சுதா? அடுத்த ரோடுக்கு போக முடியாது. வீட்டுக்குள்ளார பொண்டாட்டி அச்சுன்னு தும்முனா புருஷன் ஓடி போய் அந்த ரூமில் ஒழிச்சிக்கிறாரு. வந்துச்சா இல்லையா? ஏன் கலகலப்பாக இல்லையா நீங்கள் பொம்பளைங்கள்லாம்? ஏன் எவனமாக இருங்க. ஆம்பளைங்க அவ்வளோதான், எவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் பாடல் பாடினீங்கள, அமுத்தக்கூடாது. கடைசியில் முடிக்கிறப்ப அமுத்துறீங்கள அப்படின்னு இந்த 2 வாரம் சேர்த்தக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வரும். ஈராந்த யுக முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியாது. போய் படிங்க. ஈராந்த முடிவில் ஒரு கன்னி கூட தெரியலன்னா யுக முடிவு நாளில் அவங்க கொடுத்துருக்கிறது இப்படி தான் அழியும், இப்படி தான் ஆகும் அப்படின்னு கோரத்தை, அந்த கோரம் பயங்கரமான படுபயங்கரமான கோரத்தை அதில் கொடுத்துருக்காங்க. அது படிங்க. படித்தா தான் ஒரு அச்சம் வரும். ஒரு அச்சம் வந்தால் தான் தெய்வத்து மேலே நினப்பு வரும். பயம் வந்துச்சுனாலும் சந்தோஷம் வந்துச்சுனாலும் தூக்கம் வராது. இல்லைன்னா கடந்து உறங்கிடுவோம். இந்த கேரளாக்காரங்க சொல்கிறாங்கள, ഞங்களுக்கு கடந்து உறங்கி அப்படின்னு. அதுக்கு பெட்டு போட்டு எல்லாம் ஏசி போட்டு நல்லா க்ளீனாக படுத்து வச்சு சைத்தானை கூட்டிகிட்டு போயிடும். இது இப்போ பாதிக்காது. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்தது. அதை பற்றி சில பேர் தான் சாலையில் வந்து அதை பற்றி சிந்திப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க, தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அதற்குரிய காலம் இது. வேறு எவ்வளோ விஷயம் இருக்கும், பேசலாம். வாக்கியம் இருக்குது, அது இருக்குது, மான்மியத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. சங்கமாக இருக்காங்க. அது படித்து அது விஸ்வரூபத்தை தேடி அடைஞ்சு போயிட்டே இருக்கும். இன்னும் அவங்க பாதார வந்ததே அடைய முடியல. அப்படி இருக்குது. இப்போ தப்பிக்கிறதுக்கு உழவு வேணும். தப்பிக்கிற உழவை நான் பேசுகிறதுக்கு தான் வந்திருக்குறேன். என்ன
அவங்கள விட்டால் கதி இல்லை நமக்கு. நம்ம எப்படி நினைக்கணும், எப்படி நினச்சா அந்த தூங்காமல் இருப்போம். நம்ம எந்த கதியில் நம்ம நிற்கணும். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஈராந்த யுக முடிவு, ஈராந்த யுக முடிவு, இறுதி யுக முடிவு. இது மன்றாடுற நேரம், மன்றாடி கேட்குற நேரம். இல்லைன்னா தப்பிக்க முடியாது. ஏன் தப்பிக்க முடியாது, எதனால் அப்படிங்கிறத சில பாடலாம் படிச்சுட்டு நான் அதை விளக்கமாக பேசுகிறேன். அதீதம் முக்கியமானதுன்ட்டு அங்கே தெய்வம். அதனால் நீங்கள் வந்து நல்லா கேட்டுட்டு முடிஞ்ச வரலும் 10லேருந்து 12 வரலும் பசியாகிறத குறைச்சிக்கிட்டு தெய்வத்துக்காக, நம்ம பெத்த பிள்ளைங்களுக்காக பத்தியம் இருக்கிறது இல்லையா? நம்ம பெத்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக ராத்திரி பகல் வேலை செய்கிறது இல்லையா? சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? இறைவன் சர்வத்தையும் படைத்து நம்ம கொடுத்துட்டு, நாவுக்குறி வச்சு ஒரு அண்டத்தை கொடுத்துட்டு அவங்கள நினைக்கலன்னா, அவங்க சொன்னது ஒரு சின்ன பேச்சாவது கேட்கலன்னா அது நியாயமா? இப்படி நினச்சி பாருங்கள். ஒரு சொட்டு கண்ணி தண்ணி வரும், காண்ட்ரோலுக்கு நிற்பீங்க. அழுதாலும் எம்மை பெறலாம்ட்டாங்க. மீதி தேவரகசியங்களில் பேசுகிறது படிக்கிறது அது அப்புறம். நம்ம நம்பி வந்துட்டோம் தெய்வத்தை. அவங்க மேலே உள்ளன்பு வரணுன்னா மரண அச்சம் கண்டிப்பாக வரணும். வரப்போகிற ஆபத்தில் மரணம் தான் சந்திக்க போகிறது. இது எப்படி சந்திக்க போகுது, என்னென்ன ஆக போகுது, தெய்வம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. தப்பிக்கிறதுக்கு உழவு சொல்லியிருக்காங்க. வந்த தீர்க்கதரிசிமார்கள் யாருமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா தப்பிக்கிறதுக்கு? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஒரே மாணக்கனாக பேசுனீங்கன்னா தான், ஒரே எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். ஏற்கனவே நடத்திட்டாங்க அதெல்லாம். மோசே காலத்தில் என்ன பண்ணாங்க, அது ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு பிக்சர் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது மோசே யார்? தீர்க்கதரிசி. எத்தனாவது பிரளயத்தை நடத்தினார்? எதில் நடத்தினார்? ஜலம். அப்புறம் ஜலம் நடத்துனது நோவா. இவர் வந்து நடத்துனது, மோசே நடத்துனது இது. 6 பிரளயம் நடந்தது. 6 பிரளயம் நடந்துருச்சு. எத்தனை பிரளயம் நடந்துச்சு? ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கீங்க, ஒருத்தர் பேசிங்க. இது வேறு. 6வது பிரளயம் நடத்துனது மோசே நடத்துனது. தடி கொண்டு அடித்த மாதிரி காற்று வரும். தடி கொண்டு அடித்தல் அப்படின்னா, காற்று வந்து ஆடி மாதத்தில், இது உங்களுக்கெல்லாம் புரியாது. இப்போ வேறு நினப்பில் நீங்கள் சம்பாதிக்கணும் எதுன்னு வேறு எண்ணத்துலேயே போய்ட்டுருக்கீங்க. ஆடி மாதத்தில் காற்று அடித்ததுன்னா உடம்பெல்லாம் வலிக்கும். ஏன் அப்படி வலிக்குது அப்படின்னா, அந்த காற்று வந்து சொல்லிட்டு அடிக்கும். இந்த தேகத்தில் பட்டவுன்னா ரத்தம் கட்டிக்கும். அதுதான் தடி அடி கொண்டு காற்றுனால நடத்துனது. உதாரணத்துக்கு தண்ணி, ஒரு நிறைஞ்ச தண்ணி இருக்குது, குளம் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியலன்னா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒரு நிறைஞ்ச குளம் இருக்குது, ஆறு இருக்குது. அதில் போய் பெரிய தடியை வச்சுட்டு பலமான ஒருத்தன் அடித்தா என்ன ஆகும்? தண்ணி எவ்வளோ பலமாக அடிக்கிறோமோ அவ்வளோ செதைய போகும். அடி எதுக்கு விழுவுது? தண்ணிக்கு விழுவுதா இல்லையா? அதே மாதிரி காற்று அடிக்கிற காலத்தில் தண்ணி வந்து மேலே தூக்கும். அவனுடைய ஃபோர்ஸ், வேகம். இது சிம்பிளாக சொல்கிறது. அவங்க காலத்தில் பொங்கிடுச்சு. காற்று இப்படி அடிக்கும். ஆனால் நேராக அடித்தா சிதறமில்லை.
என்ன இப்போ அது பஞ்சபூதத்துக்கு ஒரு வேகம் சொல்ல முடியுமா? இல்லை நம்ம தான் தடுக்க முடியுமா? இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த இடத்துல வச்சிடுறேன், ஒன்றும் இல்லை, அங்கேருந்து இங்கேயே நம்பத்துனீங்க டேபிளில் இந்த சவுண்டு வந்து அங்கே எஃபெக்ட் வருது, வந்துச்சு இல்லை? இதே மாதிரி தான் தண்ணியும் மேலேருந்து காற்றடிச்சது, இப்படி அடிக்கலை. வடகிழக்கு தென்மேற்கு இப்படி அடிக்குமில்ல, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை கிழக்கில் வடக்கில் வரும், தெற்கில் வரும், இப்படி தானே வருது. இது அப்படி இல்லை, நேராக அடிக்கும். ஃபேனை வச்சா, ஒரு கிளாஸ் வச்சுட்டா, காலி கிளாஸ் வச்சா ஆடுமில்ல. அதே தண்ணி கொஞ்சம் வச்சுருந்திங்கன்னா அது தண்ணி இப்படி ஆடும். லேசாக காற்றடிச்சாவ தடி அடி கொண்டு இப்போ பிரளயம் நடத்தினா எப்படி இருக்கும்? எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஆமாம், நிறைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, கல்மலை வந்துச்சு அவங்க நடத்துனது. கல்மலைன்னா என்ன தெரியுமா? இருக்காது, மேலேருந்து கல்லை கொட்டுவாங்களா? டிப்பர் லாரியில் வந்து டொன்னு கொட்டுது அப்படி. நட்சத்திர கூட்டங்கள், அது கல் தான். கீழே பூமியில் வந்து எடுத்துகிட்டு வராங்களா கல், வெண்கல். அது ஏதாவது தப்பிச்சு வந்து விழுந்தால் தான் அந்த கல் கிடைக்கும் பூமியில். அதுக்கு நடுவில் இறைவன் ஒரு ரிங்கு வச்சுருக்காங்க, அங்கே வந்தோன்னே எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு தப்பிச்சு விழுவுறது தான் விண்கல். இப்போ அந்த ஒளிமண்டலத்தில் அந்த ஈட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ரிங்கு என்ன பண்ணிச்சுன்னா, ஓசோன் படலம்னு சொல்கிறாங்கள்ல, ஓட்டை விழுந்துருச்சு, நேராக அடிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு சொல்கிறது புரியுதா? ஏன் சொல்கிறேன்னு காரணத்தோடு சொல்கிறேன். அந்த ஓசோன் படலாம் ஓட்டை விழுந்துருச்சு. ஏன் விழுந்துச்சு? எல்லாம் செல்லில் பார்ப்பீங்கள்ல, சைத்தானில், பெரிய சைத்தானில். சொல்லுங்கள் பதில். நீ சொல்கிறல்ல, ராக்கெட் விட்றப்ப அந்த வளிமண்டலத்துக்கிட்ட போனோன்னா ஒரு பாகம் எரிஞ்சிடும், ஒரு பாகம் துண்டாக வந்துடும். அது நல்லா காரணத்தோடு சொல்கிறான். இப்போ காரணம் தெய்வம், அது காரணம் வச்சுருக்காங்க. படைக்கிறப்ப அப்படி படைச்சிருக்குது. அது அந்த வளிமண்டலத்தில் போனோன்னே எரிஞ்சு ஒரு பகுதி விழுந்துடும். அடுத்தது பாஸ் ஆகி போகிறது சுத்தமான தங்கத்தில் செஞ்சுருக்கிறது. அதுக்கெல்லாம் எப்படி பண்ணுங்கிறத செஞ்சு அந்த ஈட்டை தாண்டிக்கிட்டு போகிறப்ப அப்படியே உருகி அப்படியே நின்றுடும். எப்படி இருந்துச்சா பொருள் அப்படியே இருக்கும். தங்கத்தினுடைய குணம் என்ன? சீக்கிரம் ஆறிடும். அதுக்கு மெட்டீரியல் கண்டுபிடிச்சி தங்கத்தோட அதை பாஸ் பண்ணோடனே அங்கே முழுசாக போயிடும். இது ஒரு பாகம் கல் விழுந்துடும், எரிஞ்சு விழுந்துடும். இப்படி தான் இருக்கிறது. அது தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, அந்த வளிமண்டலம் இறங்கிட்டு வருதுடா. எப்படி பயமா இல்லையா? அதில் தாங்க நம்ம இருக்கிறோம். உலகத்தில் எந்த தீர்க்கதரிசி மாலங்களும் இதை விளக்கம் கொடுக்கவே முடியாது, தெரியவும் தெரியாது. தப்பிக்கிற உலகம் சொல்லவே முடியவே முடியாது. நமக்கு தப்பிக்கிறது உலகம் சொல்கிறதுக்கு அந்த தெய்வம், அந்த பரம்பொருள், ஆதி அனாதி, அந்த வேதத்தாய், அந்த மான்மியம், சர்வ நாமங்களுங்க அவனுக்கு 99 நாமங்களுக்கு அதிபதியாக வந்த அவங்களுக்கு, அவங்க நமக்கு நம்ம மேலே இறக்கப்பட்டு என்னை நம்பி வந்துட்டானே அவன் தப்பிக்கிட்டுமே அப்படின்னு அந்த உழவை சொல்கிறாங்க. அந்த உழவை கேட்கணுமா கேட்கக்கூடாது? நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்களா? தெரியுமா அவங்களுக்கு? இல்லை தெரியுங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரியாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நமக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அவங்க. எத்தனை அடக்கம் பார்க்குறீங்க? எவ்வளோ அதிசயமாக இருக்குது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு அந்த கல் உருக மாட்டேங்குதே. உருகலை.
நீங்களே அவங்கவுங்க சுயமாக நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கண்டிப்பாக தெரியும். கொஞ்சமாக அதை நினச்சி பார்க்க வேணாமா? நம்ம பிள்ளைய தான் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து வேதனைப்பட்டு பெற்று அவன் கவனிக்கலைன்னா நல்லா வளர்த்து அந்த தாய் உள்ளம் தகப்பன் உள்ளம் என்ன வேதனைப்படும். அந்த வேதனைன்னால உங்களுக்கு தெரியுதில்ல, உணர்றீங்கள்ல. இது ஏன் உணர்வுக்கு வரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்கல. எனக்குள்ளார அந்த நீதி கேட்குது உங்களை. அந்த நீதி தாகம் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியல. வந்து சர்வத்தையும் சர்வ நாசம் பண்ணிட்டு தான் வரப்போகுது. 3ஆம் உலக போர் நடத்திட்டு தான் வரப்போகுது. இங்கே அதை சொல்ல தான் நான் வந்தேன். இதுதான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் தீர்க்கதரிசனத்தை லட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு காரணமே 2ஆம் வருகை எங்கே ஒரு ஊரை உண்டாக்கிட்டு அவங்க எங்கே போனாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களே விதவியா. மீதி வேதங்கள்லாம் படிக்கிறோம் பேசுகிறோம், அவங்க அதெல்லாம் அது வேறு. இவ்வளவு கொடுத்து இவ்வளவு அடக்கத்தை கொடுத்து இவ்வளோ உணவு தானியத்தெல்லாம் கொடுத்து இன்னும் நமக்காகவும் கொலை பண்ணுறவங்களுக்கு, கள்ளத்தனம் பண்ணுறவங்களுக்கு, திருடனுக்கு, எல்லாத்துக்கும், விபச்சாரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்குற அந்த இறைவன் நம்ம மேலே எவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்கணும். அந்த இறைவனை நமக்கு தெரிஞ்சு இவங்க தான் இருதயத்துக்குள்ளார அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற இறைவனை நம்மளே நினைக்கலன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்க நினைப்பாங்க. நினச்சி பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி வந்து பார்ப்பாங்களா, சொல்லிக் கொடுப்பாங்களா? ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் ஒன்றுமே வாபஸ் வாங்காமல் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு வந்து வேதத்தில் இறக்கி 4 வேதத்தில் இல்லாதே இல்லை. 4 வேதம் கையில் கிடைக்கல. புதுசாக வந்திருக்கீங்களா உங்களுக்கு சொல்கிறேன். 4 வேதம் இந்த பூமிக்கு இறங்கல. சும்மா இல்லை மெய்வெளிச்சாலன்னா பெருமைக்காக சொல்ல, இருக்கிறத யதார்த்தமாக சொல்கிறேன். அந்த 4 வேதத்தையும் இறக்கி அந்த 4 வேதத்துக்குள்ளே ரகசியங்களெல்லாம் வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுற மாதிரி பேசுகிறதுக்கு எங்களை வச்சு அனந்தரங்களை உரை செய்வார்கள் சொல்லி, அதுக்கு சட்டாம் பிள்ளைங்க நாங்களை எங்களை வச்சு, அதுக்கு துணையாக சந்ததிகள்லாம் வச்சு, அதுக்கு நீங்கள் நன்மனத்தோடு தேடுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அறிவிக்கப்படுற மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொடுத்து இறக்கப்பட்டு அவங்கள மறந்துட்டா இது நியாயமா அப்படின்னு நான் கேட்கல. எனக்குள்ளார இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு வழி வந்துச்சு. உங்களை நான் கேட்குறேன். வேறு பேசிட்டு உங்கள்கிட்ட சபாஸ் பட்டம் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் வரல. கொஞ்சம் ஒரு தாய்க்கு ஆபத்து வந்திருக்குன்னா உங்களால் தாங்க முடியுமா? நினச்சி பாருங்க. ஒரு தாய்க்கு ஆபத்து வந்துருச்சு, பெத்த தாய்க்கு ஆபத்து வந்துருச்சு, உங்களால் தாங்க முடியுமா? எப்படி சொல்லுங்கள்? உங்கள் பிள்ளைக்கு ஆபத்து வந்துருச்சு, ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. இப்போ நான் பேசலை, நான் பேச வந்தது வேறு. நான் பேசலை. கோயம்புத்தூர்னா ஒரு யதார்த்தமான ஊர், தெய்வ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஏற்கனவே சபையில் பேசியிருக்காங்க. அந்த யதார்த்தமான அந்த உள்ளம் வேறு மாதிரி போகுது. அதை நான் கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பலாம் தான் நான் வந்தேன் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு தெய்வத்தில் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பணுமா திரும்பக்கூடாதா? தெரிஞ்சோ தெரியாமல் வந்துட்டீங்க. மெய்யை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம் நம்ம. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு வந்தீங்களா இல்லை நீங்களாக வந்தீங்களா? சொல்லுங்கள், வாயத்திறந்து பேசுங்க. தெய்வம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனது. நான் தேடிட்டா போனேன், எங்கள் அப்பா தேடினாரு, அவங்களே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி தான். அதனால் நம்மளை இவ்வளோ இறங்கி வந்து நம்மளை உயிரை ரசிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் அவங்க வந்து இவ்வளோலாம் செஞ்சு இவ்வளோலாம் வேதங்களை இறக்கி இவ்வளோலாம் தேவரகசியங்கள்லாம் கொடுத்து அதுக்கு பாடல் கொடுத்து அறிவுரை பாடத்தில் என்னென்னது படி இப்படி படி இப்படி இரு தேவரகசியம் தேடுண்டு உடம்புள்
யாராவது சொல்லுவாங்களா? உன்னை உடம்புல தேடி வெளியே தேடாத. யார் சொன்னாங்க? நம்ம அப்பாவை சொன்னாங்களே அப்படி. பென்சில் கேட்டால் ஒரு வாரம் கழித்து வாங்கி கொடுப்பாங்க, பேனா கேட்டால் ஒரு மாதம் கழித்து வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு கேட்டால் ஒரு மாதம் கழித்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் தெய்வத்தை நின்று அன்போடு உள்ளன்போடு நின்று நீங்கள் கேட்டீங்க, அப்போவே கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி காருண்யமூர்த்தியாக இப்போ இருக்கிறாங்க. கருணாமூர்த்தி காருண்யமூர்த்திக்கு வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் எளிமையாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பேசுகிறேன், நான் பேசலை. அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு. நம்புங்க, சிந்திங்க, நிறையா தீர்க்கதரிசனம் நிறையா படிங்க. தெய்வத்தை அளவு கடந்து அவங்க பட்டப்பாடை யார் நினைக்கிறாங்களோ அந்த மெய் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் எத்தனை காலம் இருங்க, 4 வேதத்தையும் கரைச்சி நீங்கள் சிரோன்மணி பட்டம் வாங்கியிருந்தாலும் ஒட்டாது. அவங்க பட்டப்பாட்டை நினைக்கலன்னா, பட்டப்பாட்டை நினைக்கலன்னா ஒன்றுமே ஒட்டாது. அவங்க தீர்ப்பது மெய் பட்டப்பாட்டை தான் பட்டதான் நினைக்கணும். நீ பட்டதான் நினைக்கணுமா நினைக்கூடாதா? ஒரு முள்ளு குத்துனாவே, ஒரு அடிப்பட்டாவே ஜீவர சகோதரனுக்கு உனக்கு பட்டதான் அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. ஏன் காரணம் என்ன? பெரும்பாலும் நம்ம நடக்க மாட்டோம். ஒரு ரோட்டில் நரப்பையன் ஒருத்தான், நரன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு எதோ அடிபட்டு கீழே விழுந்துடுறான். நிற்கிறாங்களா? ஏன்? அவங்க பையன் இல்லை. உங்கள் கட்டுற ஜீவன் வேறு, அவங்க கட்டுற ஜீவன் வேறு இல்லை. ஆனால் நிற்கிறோமா? காரணம் என்னென்னா, நிற்கிற மனசு கூட அங்கே போனவுடனே என்ன ஆகுன்னா, போலீஸ்காரன் வருவான். நீ அட்ரஸ் போடு, நான் கூப்பிட்றப்போவா, இது எதிர வம்புன்னு ஓடி போயிடுவோம். கவர்மெண்ட் சட்டம் அப்படி மாற்றிட்டாங்க, ஓடிடுறோம். நம்ம ஜீவப்பிறவருக்கு ஏதோ ஒன்று ஆகுது, ஒரு ஆபத்து வருது, நம்ம அதுக்கு சும்மா இருக்குமா? ஆபத்துங்கிறது எது? பெரிய ஆபத்து எது? மரணம். மரணம் தான் எப்போ இருந்தாலும் வரும். அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமா, பேசிக்கூடாதா? ஆனால் அப்போ வர்ற மரணம் என்னென்னா, இப்போ நடக்க போகிற காலமாக இருக்கிறதுனால இது அழுத்தமாக பேசுகிறது. பிரளயம் எப்போ வரணும், எப்போ வரணும், எப்போ வரணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரேடியாக வந்து அழியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கில் இருக்கிறதெல்லாம் அழியும். அது எப்படி அழியும் தெய்வத்தில் பண்ணாங்கன்னா, ஒரு மாடு இருக்கிறா, மேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அப்படின்னு தலையை தூக்கி பார்க்குமா. அவங்க ஆக்ஷன் அப்படின்னு தலையை தூக்கி பார்க்குமா. மாடு பார்த்தோன்னா அங்கே பச்சை பசன்னு இருக்குமா. உடனே இங்கேருந்து என்ன பண்ணுமா, அங்கே போயிடும், அங்கே போய் மேயுமா. அப்புறம் அங்கேருந்து திரும்பி பார்த்தோன்னே எந்த பக்கம் மேய்ச்சிட்டு இருந்தால் அங்கே திரும்பி பார்க்குமா, திரும்ப அங்கே வருமா. தூரத்து பச்சை நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியும். இப்படி களிப்பையன் முதிர்வேறி அலிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ஞ்சிக்கிட்டே வருவாங்க. எந்த பக்கம் வருவான்? தெற்கு நோக்கி வருவான். எந்த பக்கம் வருவான்? தெற்கில் யார் இருக்காங்க? நம்ம தான் இருக்கோம். இப்போ தெற்கில் வர்றப்ப அதுக்கு தீர்க்க தரிசனம் அதை உத்தரப்பட்டாங்க. வடக்கில் உள்ள இதெல்லாம் அழிஞ்சு தலைவரி கோலத்துடன் ஞான மாளிகை பிரகாசிக்கும் தேசத்தை நோக்கி ஓடி வருவார்கள். சம்பாதித்த பொருள் எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டு ஒன்றுமெல்லாம் பெருங்காலில் தலைவரி கோலத்தோடு ஓடியாருவாங்க. ஓடியாந்து ஞானமாளி பிரகாசிக்கும் தேசம் இது நெய்வேலிச்சார். ஞானமாளி அவங்க தான். மாலின்னா என்ன? ஞானம்னா ஓரளவுக்கு தெரியும், பேசுறது, நான் படிக்கிறது, இதெல்லாம். ஏங்க மாலின்னா என்ன? அதுக்கு உதாரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். அதை அரசன் வரிசையாக அந்த வாக்கியத்தை சொல்லுங்கள் அப்படியே. சைத்தானை தான் எடுக்கணும், சைத்தான் தான் உதவி கூப்பிடணுமா? பெரிய சைத்தானா?
இப்போ நீங்கள் படிக்கிறதெல்லாம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்போ நீங்கள் விழலுக்கு இறைத்த நீர் புல்லுக்கு தான் போகுது, நெல்லுக்கு போகுது. அப்படி ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு. அவங்க தெய்வ உத்தரவு பண்ணுறாங்க, ஒரு அணுவை பற்றி கொள், எம்மிடமிருந்து வருகின்ற ஒரு அணுவை பற்றி கொள். நான் எல்லாத்தையும் கொடுக்குறேங்க. இதுக்கு மேலே என்ன இறங்கி வருவாங்க? இதெல்லாம் புரிய வைக்கணுமில்ல. நான் பாட்டுக்கு விட்டு அடிச்சுட்டு அதை இதையும் பேசிட்டு பொம்பளைக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு சபாஸ் பட்டம் வாங்கிட்டு ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி பேசி சபாஸ் பட்டம் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறதா? செய்யலாம் அந்த வேலையை. இறைவனுடைய புகழ் என்னன்னு பேசணும், அவங்க பெருமை என்னன்னு பேசணும், அவங்க பெருமையை தான் பேசணும். கிடைச்சதுங்களா? நீ சொல்லுங்க. மாலை மாத்திரம் கேட்கல, முதல்ல சொல்லிட்டு வாங்க. விளக்கமாக நான் கேட்டால் அதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் கேட்குதா? ஒவ்வொரு மதமும் அபரஞ்சிய. எத்தனாவது வாக்கியம்? எதில்? ஏமாபடர் அடிபடு கோடாயுதக்கூர். ஞாபகம் வச்சுங்க. 299. சரி, கேட்டுச்சா? முதல்ல சொல்லிட்டோங்க. ஒவ்வொரு மதமும் அபரஞ்சியே. பத்தரை மாற்று தங்கத்தின் ஒளியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். 916 சொப்பத்தங்கம். தங்கத்தை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட 1008 மாற்று கொண்டது அபரஞ்சி. தங்கத்திலே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அது கொண்டது 1008 மாற்று கொண்டது அபரஞ்சி. அபரஞ்சியா? 1008 அபரஞ்சியை ஒளி கொண்டது ஒரு கீர். வாஞ்சை தங்கம் வரலையா? வாஞ்சை தங்கம்னு வரலையா? வரல. வேற வாக்கியத்தில் சொல்லுங்கள். 1008 கீர் கொண்டது ஒரு கிரணம். 1008 கீர் கொண்டது ஒரு கிரணம். 1008 கிரணம் உடையது ஒரு மாலை. 1008 கிரணம் கொண்டது ஒரு மாலை. 1008 மாலை கொண்டது ஒரு சூரியன். உங்கள் தூள கண் கொண்டு பார்க்கின்ற இந்த அழிந்து போகிற சூரியனை இவ்வளவு ஒளி படைத்ததாக இருந்தால் நீக்குதற்கரிய பிறவி இருளை மாய்த்து மறுபிறப்பாளனாக ஆக்குகிற ஒரு தேவகுரு என்ன அருள் ஒளி உடையவர்கள் என்று சிந்தித்திருப்பார். அந்த மறுபிறப்பில் தான் எங்களை அந்த பிரகாசத்தில் ஆவிட யோனியில் பெற்றெடுத்தது. இந்த பிரகாசத்தை இதை அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம், எங்களோட போச்சு. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி நின்னீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு தகுந்த மாதிரி அடக்காங்கிறப்ப உங்கள் உள்ளன்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நீதி கர்த்தர் உங்களுக்கு படி அடைப்பாங்க. அதனால் நமக்கு ஒன்றுமே தெரியல, இதை படித்து ஒன்றுமே புரியலன்னு விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி எதுக்கு சொன்னது? இது எதுக்கு பேசுனது? மாலை. மாலின்னு என்ன? ஞானமாலி பிரகாசிக்கும் தேசத்தை நோக்கி ஓடி வருவார்கள். அந்த ஞானமாலி யார்? அவங்க தான், தெய்வம் தான். இந்த தேசத்தை நோக்கி ஓடி வருவாங்க. சாட்சி சொல்கிறது ஞானமாலி என்னன்னு கேட்டேன் நான். வேறு பக்கம் போகிறாங்கன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஞானமாலி பிரகாசம் தேசத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஓடி வந்து அப்போ தப்பிக்கணும்ல.
தப்பிக்கணுமில்ல. தப்பிக்கிறதுக்கு கையில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற உறவு, அந்த உறவு பிரகாரம் நடந்தான்னா தப்பிக்க முடியும். நம்ம பிள்ளைங்களே வட இந்தியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, வடக்கில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, சைனாவில் இருக்காங்க, கஜகஸ்தானில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அன்றைக்கி ஓடி வருவாங்கள்ல. இங்கே வந்து தப்பிக்கிறது உழவு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த உழவை பேசுகிறதுக்கு நான் முக்கியமாக எடுத்தது சப்ஜெக்டு. டைம் ஆகிடுச்சா? 5 நிமிஷம் இருக்கா? சரி, அந்த உழவு என்ன அப்படின்னு டீ டைமுக்கு மேலே சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க யார், நம்ம என்ன வேண்டிக்கணும் அவங்ககிட்ட அப்படிங்கிறத ஒரு தோத்திர பாடல் பாடுறோம். யோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர். வேதத்துக்கு முதல்வர் யாருன்னா தெய்வம். உங்களை அடையாளம் காமிக்கிறதுக்காக பேசுறது, படிக்கிறது. யோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர், சகத்தினில் தர்மம் தழைத்திட வேண்டி. இந்த ஜகத்தில் வந்து தர்மம் வந்து தழைக்கணும். ஒரு செடி போட்டால் கொடி போட்டால் எப்படி தழைஞ்சி வருது, அது மாதிரி தழைக்கணும். சகத்தினில் தர்மம் தழைத்திட வேண்டி. தர்மம்னா என்ன? தர்மம் யார்? இறைவன். இறைவன் ஒரு போக்கா சொல்லிட்டா எப்படி இல்லை? தர்மத்துக்கு என்ன குணம் இருக்கும்? தலை காக்கும். தர்மத்துக்கு குணங்கள் இருக்குது. நம்ம அடையாளம் தெரியணுமில்ல, தர்மமாக இருக்காங்களா, அவங்க தர்மர் தானா அப்படின்ட்டு 10 அடையாளம் இருக்குது தர்மத்துக்கு. அவங்க தான் தர்மர், அவங்க தான் தர்மம். அவங்ககிட்ட தான் ஏமாந்தனம் வரமாட்டோம். 10 அடையாளம் இருக்குது, அது தனியாக பேசலாம் ஒரு நாளைக்கு. அப்படி சகத்தினில் தர்மம் தலைத்திட வேண்டி சர்வஜனான சர்க்குருதானம். சர்வத்துக்கு அதிபதியானவங்க சர்க்குருதானம். கரத்தினில் ஓலை எழுத்தாணி. இந்த கையில் ஓலை எழுத்தானே கொடுக்குறாங்களாம். அந்த காலத்தில் ஓலை எழுத்தாணி தான் எழுதுவாங்க. அதை கையில் கொடுத்து கரத்தினில் ஓலை எழுத்தாணி ஈந்து கலியினில் நடக்கும் காரியம் அனைத்தும். இப்போ என்ன யுகம் நடக்குது? கலியுகம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ எங்கே இருக்கிறோம்? நீ கலியுகத்தில் இருக்கீங்க. நீ தர்ம யுகத்தில் இருக்கான்னு நினைக்காதீங்க, வான் யுகத்தில் இருக்கான்னு நினைக்காதீங்க, கிரேதா யுகத்தில், ஆதி கிரேதா யுகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்க வேணாம். சாலையம்பதி வேலைக்கு வந்தால் தான் ஆதி கிரேதா யுகம், வான் யுகம், தர்ம யுகம், கலியுகம். கலிக்கு வேலை இல்லை. அப்படியே கலியை வந்து வாழாட்டினா கூட, குறும் பண்ணால் கூட அந்த நீதி அது எப்படி அடித்து துரத்தணும்னு அதுக்கு தெரியும். காலம் பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்டருந்து அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அந்த களி குறும்பு உங்கள்கிட்டருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க வேலையெல்லாம் செய்வாங்க. அது வேலையெல்லாம் நிறையா இருக்குது. அது செஞ்சாங்கன்னா களி குறும்பு ஓடி போயிடும். களியன் குசும்புன்னு சொல்கிறாங்கள்ல, கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்கிறாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குசும்பு இருக்கா உங்களுக்கு? இன்னும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் பேசிகிட்டு இருந்தா, ஹலோ, நீங்கள் பேசிகிட்டு இருக்க, நான் என்னத்துக்கு பேசுகிறது? ஆரம்பத்தில் சொன்னால ஒரே எண்ணத்தில் இருங்கன்னு. இதே மாதிரி ஏமாந்த போய் அந்த மோச காலத்தில் இருந்ததுனால தான் சமுத்திரம் ஓரத்தில் போய் நின்று மாட்டிக்கிட்டாங்க. யார்? மோசே. 1,00,000 சில்லற பேர் அங்கே மாட்டினாங்க. எங்கே? சமுத்திர ஓரத்தில். யார் துரத்திட்டு வர்றாங்க? பார்வோ மன்னன் துரத்திட்டு வர்றான். பார்வோ மன்னன் துரத்திட்டு வர்றான். அங்கே பின்னாடி வந்தானே வெட்டி சாய்ச்சிருவான். கோவத்தோடு வர்றான், குதிரைப்படையோட படைகள்லாம் வச்சுக்கிட்டு வர்றான். மாட்டினா என்னாகும்? இவங்க நிராயுதபாணியாக இருக்காங்க. 1,44,000 பேர் அன்னைக்கு மட்டுப்படுத்தின மாதிரி இன்றைக்கி மட்டுப்படுத்த போகிறாங்க பிரளய நேரத்தில். இது சத்திய வேதத்தில் இருக்குது. சாட்சி இல்லாமல் நான் பேச மாட்டேன். அந்த 1,44,000 பேரில் நீங்கள் ஒருத்தர் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா?
நீங்கள் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்பி வர்ற எல்லா பிள்ளைங்களும் இருக்கணும். எந்த சபையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புதுசாக வந்திருந்தாலும் சரி, என்ன வந்து 2 நாள் ஆகணும், அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அது ஒரே ஒரு சம்மந்தம் சொன்னால் அப்படி வர்றப்போ கிறிஸ்டின் பொம்பளைகிட்ட ஒரே ஒரு மொண்டியாடு வரலனா கூட பிரளயத்தை நடத்த மாட்டாங்க. 1,44,000 பேர்த்தில் ஒரு ஆள் வரலன்னா எவ்வளவு? 1,04,043. ஒரே ஒரு மொண்டியாடு வரலனா கூட பிரளயத்தை நடத்த மாட்டாங்க. ஏன்? அந்த மொண்டியாடு அவங்களுக்கு முக்கியம். ஏன் அந்த முக்கியம்? அந்த மொண்டியாடு 27% பாடுபட்டு பெண்ணா ஆணாக வந்து சித்தர்கள், முத்தர்கள், ஏற்பாட்டு கர்த்தர்கள், தீர்க்கதரிசிமார்கள், பாரவான்கள், சன்னத பாரவான்கள், அவதார மூர்த்திகள், நம்ம பாஷையில் இன்னும் கன்னடத்தில் பாவாடை புருஷர்களும்பாங்க, தொட்டவரும்பாங்க, தெலுங்கில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டதுனால தான் இன்றைக்கி காது கேட்குது உங்களுக்கு. இல்லைன்னா கேட்காது. உட்காந்து இவ்வளோ பொறுமையாக கேட்காது. தெரியுதோ தெரியல உட்காந்து கேட்குறீங்கள, ஜீன் உட்கார வச்சுருக்குல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இவ்வளவு 27% இந்த தேகம் எடுத்து வந்து ஏமாந்து போய் தெய்வம் பாடி வச்சுருக்காங்க. தெய்வத்தோட வானலாம் சிறப்போனாகி வருகிறேன் என்று வாக்கிந்து 7 கடனை நீ வாங்கிட்டு வந்திருக்கு. 7 கடன் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அமானித கடன். இந்த கடனை கட்டணுமா கட்டக்கூடாதா? தெய்வம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. நான் சொல்லியிருக்க உறவுல நில்டா நீ, நான் உன்னை ரசிக்கிறேன் பிரளயத்திலேருந்து. என்ன பிரளயம்னா சும்மாவா? ஒரு காற்று எந்திரிச்சதுன்னா எப்படி எந்திரிக்கும்? எல்லாம் நேராக பார்க்குறோம்ல, இந்த பார்க்குறோமில்ல, பெரிய சேத்தான்ல இப்படியோ அப்போ எல்லாம் தூக்கிட்டே போகுது, பஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு போகுது, இப்படி அடிக்குது காற்று, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது. அந்த காற்றெல்லாம் வர்ற பார்த்து காப்பாற்றுறது யார்? நம்ம எப்படி நம்புறது? அந்த காற்றுல நம்ம மாட்டினா எப்படி நம்புறீங்க? எப்படி காப்பாற்றுவாங்க? ஒரு சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். வந்த பெரியவங்கள்லாம் வாழ்ந்து காமிச்சாங்க, நடந்து காமிச்சாங்க, கண்ணேராக பார்த்தாங்க. உதாரணத்துக்கு இயேசு பெருமானா வந்தாங்க, தெய்வம் கர்த்தராக வந்தாங்க, சமுத்திரத்தில் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம் தானே? சமுத்திரத்தில் போயிட்டுருக்கப்ப காரணம் சொல்கிறான். அது முடிஞ்சோடனே எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன். ஏன்னா பெரியவங்களை பற்றி அவங்கள பற்றி தான் பேசணும். நம்ம அந்த சமுத்திரத்துக்கு மேலே படகு போயிட்டுருக்குது, பாய்மர கப்பல். தெரியுமா? பாய்மர கப்பல்னால் இப்போ இருக்கிற மாதிரி கப்பல் இல்லை, காற்றடிக்கிற பக்கம் போகும். பயங்கரமான காற்று எந்திரிக்குது. சமுத்திரத்தில் காற்று எப்படி எந்திரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இப்படி சுற்றி அடித்தா எந்திரிக்கும். ஆமாம் தானே? சொல்லட்டி அடிக்கும். தண்ணியை சேர்த்து தூக்கும். அங்கே அடிக்கிற காற்று கரையை கடக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம் நம்ம. மரமெல்லாம் என்ன ஆடுது, ஆடுதா இல்லையா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறியா? எல்லாம் விழுந்துருது, ஆளெல்லாம் அடிச்சிட்டு போயிடுறோம். அந்த மாதிரி காற்று இயேசு பெருமான 12 சிஷ்யங்களும் போகிறப்ப சமுத்திரத்துக்குள்ளார போயிட்டுருக்காங்க. யார்? நம்ம தெய்வம். யார்? கர்த்தர். யார்? நம்ம தெய்வம். சுதனா வந்தாங்க, அப்புறம் பிதாவா இப்போ வந்திருக்காங்க. அவங்க கீழ்த்தளத்தில் வந்து பாய்மர கப்பல் கீழ்த்தளத்தில் வந்து தவம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தெய்வம் எப்படி தவம் பண்ணாங்க, அது மாதிரி பிதாவை நினச்சி தவம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க ஓடி போய் பயந்து போய் அந்த காற்று அப்படி சுற்றுது, படகே போயிட மாட்டிருக்கு, மரணம் சம்பவிக்க போகிற நேரம். உடனே அடித்தளத்துக்கு போய் எழுப்புறாங்க. அவங்கள எழுப்பிட்டு என்னான்னு கேட்குறாங்க. தவத்தில் இருக்கிறவங்கள எழுப்புனா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நம்ம தூக்கத்துலேருந்து எழுப்பினாவே அடிச்சுப்படுறோம்.
இப்போ வீட்டுக்காரருக்கு வேலை முடிஞ்சு நைட் டியூட்டிக்கு போகணும், வேலைக்கு போகணும், தூக்கம் வந்துருக்கு. அவர் 12 மணி ஷிஃப்ட்டு. பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு பொண்டாட்டி என்ன பண்ண படுத்து தூங்கிடுற. அப்படி நல்ல தூக்கத்தில் போய் எழுப்புனா, அப்போ வீட்டுக்காரர் எழுப்புனா என்ன பண்ணுவோம்? அப்படி சொல்லுங்கள், நீங்கள்லாம் அனுபவிச்சுங்க தானே. திட்டா அடிச்சு போடுவாங்க. திட்டுங்களா திட்ட மாட்டிங்களா? அது மாதிரி அவங்க தவத்தில் இருக்கப்போ அவங்கள போய் எழுப்புனா எப்படி இருக்கும்? எந்திரிச்சு பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு திட்டுறாங்க. அற்ப விசுவாசிகளே, நான் ஒருத்தன் கீழே இருக்கிறேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறேன். அப்போ என்ன அதில் முக்கியமான காரணம் என்ன இருக்குது? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நன்னம்பிக்கை. அவங்க வச்சது நம்பிக்கை, நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கு நன்னம்பிக்கை. புரியுதா? நன்னம்பிக்கை எப்போ வச்சிங்க? ஆமாம் தானே. இன்னும் கொட்டாயம் வந்துக்கிட்டே இருக்கு. நல்லா ருசிச்சு கேளுங்க. சிம்பிளாக தான் இருக்கான பெரிய விஷயமா. நன்னம்பிக்கை வைப்பு. ஒரே பேர் வைக்கலையே. சரி, அது இருக்கட்டும். ஏசுபெருமான் என்ன பண்ணார்? வெளியே வந்தார். தண்ணி எந்திரிச்சு நிற்கிது. உங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணி தான் மழை வர்றது, காற்று வர்றது. அந்த மழை காற்று, அந்த தண்ணி, அந்த காற்று மழை வந்ததுனால தான் கேரளாவில் 2 மலை பொக்க ஒளிஞ்சு போய் பொட்டி போச்சா இல்லையா? இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்களே, பிரளயத்தை பக்கத்துலேயே பார்த்தீங்களே. போன வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வயநாடில் உங்களை தான் பிரளயத்தை பார்க்குறது தான் பெரிய செய்தான் இருக்குது. வெளியே வருது இல்லை, பார்த்தீங்களா இல்லையா? காணோம், மழையே காணோம். எதனால் போச்சு? காற்று மழை வந்துச்சு, பொட்டி போய்ங்கிறாங்க. அங்கே தானே பறையணும். அவர் மலையாள பொட்டி போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சும்மா சாம்பிள், அதெல்லாம் சிம்பிள். அடுத்தது இந்த அவங்க சொல்லியிருக்கிற காலமெல்லாம் வந்துச்சுன்னா தாங்காது அது பூமி. அப்படி வர்றப்ப அவங்க எந்திரிச்சு நின்று மேலே வந்துட்டு அவங்க திருக்கரத்தை எடுத்து அப்படின்னாங்க. பலமான காற்று அவ்வளோ அடிச்சிட்டு இருந்தது. அப்படியே சரண்டராகி உட்காந்துருச்சு. அவங்க யார்? அவங்க துணை வேணுமில்ல நமக்கு? வேணுமா வேணாமா? எல்லாம் பேசலாம், பாக்கியமெல்லாம் பேசலாம், எல்லாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த உணர்வு வரணும்ல. வரணுமா வரக்கூடாதா? விளையாட்டா? நடந்த சம்பவம் இல்லை. எப்படின்னாங்க அப்படியே அமர்ந்துருச்சு. அப்போ இவங்ககிட்ட எவ்வளோ தவம் இருக்கணும். 32 வருஷத்துக்குள்ளாரே அவ்வளோ தவத்தை வச்சுருந்தா அவங்க. தெய்வம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வாக்கியத்தில் படித்தா தெரியும் அவங்க தவம் எவ்வளோ இருக்குன்னு. திபுத்து நிற்கிதுங்கிறாங்க. அதே மாதிரி தெய்வமும் அந்த பஞ்சபூதத்தை மண் முகம் ஓடுறப்ப அவங்கள ஒரு டைம் பத்தியம் வச்சு அதை அடக்குனாங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சமுத்திரத்தில் மெரினாவில் போகிறப்ப அந்த சமுத்திர ஓரமாக போகிறாங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைச்ச இறைவன் அது ஓரத்தில் போகிறப்ப உத்தரவு பண்ணுறது இதுன்னு கேட்குதுடா. எப்படா நான் பொங்கணும், எப்போ நாங்கள் பொங்கணும்னு கேட்குது. அது கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதா சமுத்திரம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கும்? கருன்னு எல்லாம் ஒரே தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி எந்திரிச்சதுன்னா என்ன ஆகும் நமக்கு? அது 5000 அடி எந்திரிக்கணுங்க. எவ்வளோ அடி? 5000 அடி எந்திரிக்கணும். இதெல்லாம் கேட்டது. 5000 அடி எந்திரிச்சுன்னா அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே ஒரு அமெரிக்கா ஒரு சுற்றி எல்லாத்தையும் அப்படியே சுற்றிக்கிட்டு கொண்டு போய் சொருவி விட்டுரும். இவன் எங்கே? இவன் அணு ஆயுதம்லாம் எங்கே? பூமியில் வச்சுருக்கிறது சொயின்னு விடுறதெல்லாம் ஏவுகணையெல்லாம் எங்கே போயிடும்? எல்லாம் சுருட்டிட்டு போயிடும். போகாது, சுக்குநூறாக போகாது. சுருட்டி அப்படியே மண்ணுக்குள்ளே தள்ளிடும். இடம் விட்டு இடம் மாற்றிடும்.
கண்டுபிடிக்க முடியாது. வானத்தில் சண்டை விடக்கூடாது, ஆகாயத்தில் வரப்போகுது. பிரளயத்துக்கு இதெல்லாம் பிரளயத்துக்கு அறிகுறி. ஆகாயத்தில் சண்டை வரப்போகுது. அந்த சண்டையை பற்றி தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. என்ன, மேலே சேட்டிலைட் விட்டுருக்கான்ல, அதை ஆகாயத்தில் சண்டை நடக்கிறப்ப எல்லாம் அழிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்டர்நெட்டெல்லாம் வேலை செய்யாது. நான் போட்டிருக்க பேங்கில் போட்டிருக்க பணம், நீங்கள் லாக்கரில் வச்சுருக்க நகை, இதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. கம்ப்யூட்டரில் அடித்தா தான், உங்கள் நம்பர் அடித்தா தான் வரும். இதெல்லாம் காணாமல் போயிடும், ஏழை பிரதேசி ஆகிடும். அப்படியெல்லாம் சீக்கிரம் வந்துருச்சு. சண்டை நிற்கலாம் வந்திருக்கோம், கேபிள் கண்டிஷனை கட் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் தெய்வம் பேங்க்கில் பணம் போட வேணாம்னாங்க. கலியுகத்தில் போட்ட நகை கலண்டோடி போக கண்டேன் சிவனையான்னாங்க. கலியுகத்தில் போட்டிருக்கிற நகை கலட்டிட்டு போகிறதில்ல, திருடிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. அது இல்லை, கலியுகத்தில் போட்ட நகை கலண்டு ஓடி போக கண்டேன் சிவனையா. கழட்டி கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறாங்க. திருடன் வந்த என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கலாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். லாக்கரில் வச்சுட்டா பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் லாக்கரை தூக்குறது, லாக்கரை வச்சவனை யார்? அது கவர்மெண்ட்டு. ஒரே ராத்திரியில் சீக்கிரம் சட்டம் போட போகிறாங்க. நான் இப்படி தான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். பணம் செல்லாதப்போ, நோட்டு செல்லாதப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட, நோட்டெல்லாம் செல்லாமல் போகுது என்னமோ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தீர்க்கதரிசனம் ஊனி பார்க்கறதுனால அவங்க கொடுக்குறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஆகிடும், பணம் இருந்தால் மாற்றிக்கோ, என்கிட்ட 500 தான் இருக்குது, இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், சேர்த்து வச்சுருந்துன்னா இங்கே அங்கே சேர்த்து வச்சுருப்பில்ல, அதெல்லாம் என்ன பண்ண மாற்றிடு. என்கிட்ட எதுங்க காசு அப்படி இப்படின்னா. செல்லு இல்லைன்னா வந்துச்சு. 2-3 மாதம் கழித்து மோடி 12 மணிக்கு அறிவிச்சிட்டா அப்படி செல்லில். அப்புறமேல சொல்கிறான், என்கிட்ட ஒரு 45,000 ரூபா இருக்குதுங்க, மாற்றி கொடுங்க. சேர்த்துறது நீ, நான் மாற்றி கொடுக்கணுமா? என்னால் முடியாதுன்ட்டான். அப்புறம் என் மருமங்க போய் மாற்றி கொடுத்தா அப்படி. நம்ம பெருமை சொல்ல, இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு வரப்போகுது, நடக்குது. அது மாதிரி இந்த மஞ்சள் பிசாசு, அந்த தங்கம் உயர்வாக சொன்னோம்ல, அது அவங்க கைக்கு மாட்ட போகுது. யார் கைக்கு? சட்டம் போடுறவங்க கைக்கு மாட்டிக்கணும். ஒரே ராத்திரியில் முடிஞ்சு போச்சு. நோட்டே கையில் இருக்காது, எல்லாம் போகுது. இப்போ இவருக்கு யோசனை வந்துருச்சு, தங்க கடைக்காரருக்கு இப்படி போகுது உலகம். இது போகிறதெல்லாம் நடக்க வேண்டியது. தீர்க்கதரிசனம் முதலே சொல்லிட்டாங்க. வீரபிரம்ம சொல்லியிருக்காரு, காகிதத்துக்கு தான் மதிப்பு அதிகம், நிறைய இருக்குது. தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் தப்பிக்கிறது உழவு. இனி டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்து தப்பிக்கிற உழவை பற்றி பேசலாம், அப்புறமேல முடிவு பண்ணலாம். தெரிஞ்சுக்கிறீங்களா? தப்பிக்கிற உழவு தெரிஞ்சுக்கணும், அதீதம் முக்கியமானது. தெய்வ உத்தரவே இருக்குது, எல்லாம் தலையாட மாட்டேங்கிறீங்களே. சரி, முத்திப்போதை தொடரும்.